इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। कर्मनामधेयत्वे द्वितीयं निमित्तम् वाक्यभेद भयात् कर्मनामधेयत्वம் கதம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல சித்ரயா யஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்துல சித்ரயா அப்படிங்கிற பதத்தினாலே சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் இந்த ரெண்டு குணங்களும் விதிக்கப்படுறது. எதை உத்தேசிச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த வாக்கியத்தை பிரகரணத்திலிருந்து எடுத்து, அதாவது ததிமதிகிருதமாபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்படுகின்ற கர்மாவை உத்தேசிச்சு சித்திரத்துவ ஸ்திரீத்துவ விதானே வாக்கியபேதாபத்தி. அதனால என்ன பண்றது அப்படின்னு கேட்டால், இது சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் அப்படிங்கிறதான இந்த ரெண்டும் பிராணி தர்மகாவா இருக்கிறதுனால அதுலயும் நாம விருக்தத்துவ ஆபத்திய வாரணம் பண்றதுக்காக பிரகிருதியில இருக்கக்கூடியதான பசு திரவியகமான யாகத்தை அக்னிஷோமிய பசுவை எடுத்துண்டு அந்த யாகத்துல இந்த சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் இந்த ரெண்டு குணங்களும் விதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னான் பூர்வபக்ஷி. ஆனா இப்படி சொன்னாலும் வாக்கியபேதா வரும் அப்படிங்கிறதாக சொல்லி கடைசியில நம்ம முடிச்சோம். அதே மாதிரி அக்னிஷோமிய பசுவை உத்தேசிச்சு சித்திரத்துவ ஸ்திரீத்துவம் இந்த வாக்கியம் விதிக்கிறதுன்னு சொன்னால் இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான பசுகாமஹா அப்படிங்கிறதான பதம் வியர்த்தமாயிடும் அப்படிங்கிறதும் கடைசியா நம்ம பார்த்த விஷயமா இருந்தது. தைக்ஷானுவாதேன சித்திரத்துவ ஸ்திரீத்துவ விதானே வாக்கியபேதः विशिष्ट कारक विधाने अपि गौरवलक्षणः वाक्यभेदः कारकस्यापि प्राप्तत्वेन विशिष्ट विधान अनुभवत्यश्च पशुकामपदस्यापि स्वरसतः फलपरस्य कामनानुवादत्वे आनर्थक्यापत्तेश्च न च नियमतः पश्वर्जन कामना भवति कामनातः प्रागेव केनचित् दत्ते पशौ तदभावात् तथा च पशुकामपदस्य நித்தியவத் ஸ்ரவண பாதா. இதுவரை நம்ம படிச்சிருக்கோம். இப்போ மேற்கொண்டு இந்த பூர்வபக்ஷத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை சொல்றார். தைக்ஷஸ்ய உற்பத்தி சிஷ்ட பும்ஸ்துவாவருத்தத்வேன தத்ர ஸ்திரீத்வ விதான அனுபபத்தேஷ்ச ஆமிக்ஷாயாகானுவாதேன வாஜின விதானவத். இந்த தைக்ஷ யாகா இருக்கு இல்லையா, அக்னிஷோமியா பசுயாகா, இந்த பசுயாகத்துல இருக்கக்கூடியதான பசுவை உத்தேசிச்சு சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் விதீயத்தே சித்திரையாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்துல அப்படின்னு யார் சொல்லியிருந்தா? பூர்வபக்ஷி சொல்லியிருந்தான். இப்போ அதுல தோஷத்தை காமிக்கிறான். இந்த அக்னிஷோமியா யாகா இருக்கே, இந்த யாகத்துல உபயோகப்படுகின்ற அந்த பசு இருக்கு இல்லையா, அந்த பசு எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால் பும்பசுவா இருக்கக்கூடியது அப்படின்னு நமக்கு ஒரு வாக்கியம் சொல்லி கொடுக்க, ஒரு வாக்கியமானது இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கிறது. எந்த வாக்கியம்? சாகஸ்ய வபாய அமேதசஹா அப்படிங்கிற வாக்கியம் சாகஸ்ய அப்படிங்கிற பதத்தினால நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு கேட்டால், சாகஹான்னா பும்பசுன்னு தெரிகிறது. அப்போ இந்த அக்னிஷோமிய பசுயாகத்துல விதிக்கப்பட்டிருக்கக்கூடியதான பசுகு பும்பசுகுன்னு தெரிகிறது.
இப்படி உற்பத்தி சிஷ்டமான பசுகு ஆனது பும்பசுவா இருக்கிறதுனால உற்பத்தி சிஷ்ட சீவ பிராபல்யம் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால அந்த பசுவை உத்தேசிச்சு சித்ரயாங்கிற பதத்தினால ஸ்திரீத்துவத்தை விதிக்க முடியாது. ஏன்னா சாகஹாங்கிற பதம் பும்பசுவை சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த அக்னிஷோமியத்துல திரவியமாக எது இருக்குன்னு கேட்டால் பும்பசுகு இருக்கு. பிரகிருதி திரவியமாக பும்பசுகு இருக்குன்னு தெரிகிறது. பும்பசுன்னா பும்ஸ்த விசிஷ்ட பசுகு இத்தியர்த்தா. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே கிடைக்கப்பெற்றதான பும்ஸ்துவத்தை பாதிச்சு இந்த சித்ரயாங்கிற பதத்தினாலே ஸ்திரீத்துவம் விதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டால், அந்த பசுபதம் பும்பசுவே சொல்றது. எந்த பசுபதம்? அக்னிஷோமியா பசுகுங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடியதான பசுபதம் பும்பசுவை குறிப்பிடுறது. அப்போ உற்பத்தி சிஷ்டமாக பும்ஸ்துவம் தெரியறது. அப்போ அதுதான் பிரபலம் இல்லையா? இந்த யுக்தி புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? அதுதான் இங்க சொல்ல பாருங்க. தைக்ஷயாகன்னா அக்னிஷோமியா பசுயாக. அந்த யாகத்துல உற்பத்தி சிஷ்ட பும்ஸ்துவாவருத்தேனா அப்படின்னு என்ன அர்த்தம்? உற்பத்தி வாக்கியத்துல பசுபதம் இருக்கு. அந்த பசுபதம் பும்பசுவை குறிப்பிடுறது. அதனால உற்பத்தி சிஷ்ட பும்ஸ்துவேன அவருத்தத்வாத் தத்ர, அதாவது அக்னிஷோமிய பசுவை உத்தேசிச்சு ஸ்திரீத்துவ விதான அனுபபத்தேஷ்ட சித்ரயா எஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால ஸ்திரீத்துவ விதான அனுபபத்தி. எதை போல? அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிறார். ஆமிக்ஷாயாகானுவாதேன வாஜின விதானவத் தப்தே பயசி தத்யானயதி சா வைஸ்வதேவ்யாமிக்ஷா அப்படிங்கிற வாக்கியத்தினால ஆமிக்ஷாயாக விதிக்கப்பட்டது. இப்போ இந்த யாகத்துல திரவியம் எது அப்படின்னு கேட்டால் ஆமிக்ஷா திரவியம். இந்த ஆமிக்ஷா திரவியத்தை உண்டாக்கும் பொழுது இன்னொரு திரவியமும் சேர்ந்தே உண்டாச்சு. அனுநிஷ்பன்னமா ஆச்சு. அனுநிஷ்பன்னம்னு ஒரு திரவியத்தை உண்டாக்கும் பொழுது இன்னொரு திரவியம் உண்டாகிறது. அது அந்த திரவியத்துக்கு அனுநிஷ்பன்னம்னு பேரு. அப்படியாக வாஜின திரவியம் உண்டாச்சு. அந்த திரவியம் இந்த ஆமிக்ஷா யாக இருக்கே அந்த யாகத்துக்கு உரியதான திரவியம் அல்ல. அதாவது இப்படி கேள்வி கேட்டிருந்த அந்த இடத்துல, இந்த குறிப்பிட்ட ஆமிக்ஷா யாகத்துல வைஸ்வதேவி யாகத்துல ஆமிக்ஷா திரவியமும் இருக்கட்டும், அனுநிஷ்பன்னமாக இருக்கக்கூடியதான இந்த வாஜின திரவியமும் இருக்கட்டுமே, விகல்பமாக இருக்கட்டுமே. எப்படி அக்னிஹோத்திர கர்மாவில ததியும் உண்டு பயகாவும் உண்டு. தத்னா ஜுஹோதி பயசா ஜுஹோதிங்கிற வாக்கியங்களால நமக்கு இந்த அர்த்தம் தெரியறது இல்லையா? விகல்பகான்னு விரீஹிபிர் ஏஜேத அனுநிஷ்பன்னம், அனுநிஷ்பன்னம், உற்பன்னம். ஆணுசங்கிகம்னு சொல்ல முடியாதாமா? அது வேற இடத்துல சொல்லணும். ஏன்னா ஆணுசங்கிகம்னா செகண்டரின்னு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். என்ன வித்தியாசம்? இதே மாதிரி சொல்றேன். இத நேரடியா ஒரு பதார்த்தம் உண்டாகும் பொழுது அதனை தொடர்ந்து உண்டாகிறது இல்லையா? உண்டாகிறது அப்படின்னு. ஆமா, அது அனுநிஷ்பன்னம். இந்த பதம் ஆணுஷங்கிகம்ங்கிறத விட ரொம்ப தெளிவாக இந்த இடத்தை குறிப்பிடும். பாருங்க, உதாரணம் சொல்றேன். பால் வாங்கறதுக்காக கடைக்கு போறேன். அப்படியே வரும் பொழுது நமக்கு தேவையான தண்டுலத்தையும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இப்ப நான் போறதுடைய முக்கிய நோக்கம் இது பால் வாங்கிட்டு வர்றது, கூடவே தண்டுலம் அப்படிங்கிறது. அப்ப அந்த கூடவேங்கிறது ஆணுஷங்கிகம், அது சொல்லலாம். அதாவது அதுக்காக பண்ணும்போது இதையும் பண்றது அப்படின்னு. இந்த அனுநிஷ்பன்னமும் கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் தான். ஆனா இன்னும் அதை விட ரொம்ப தேவையான அளவுக்கு, இந்த இடத்துல தேவையான அளவுக்கு நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது பாருங்க, நிஷ்பத்தின்னு உற்பத்தி. நாம ஆமிக்ஷாங்கிற திரவியத்தை உற்பத்தி பண்றதுக்காக தப்தே பயசி தத்யானயத்தின்னு பண்றோம். அதாவது நல்ல சூடான பால்ல தயிரை சேர்க்கிறோம் இல்லையா? அதுக்கு அதாவது ஆமிக்ஷாவை நிஷ்பன்னம் பண்றதுக்காக முயற்சி பண்றோம். அணு நிஷ்பன்னமா இருக்கு எது அப்படின்னு கேட்டால்
இந்த வாஜினம் இல்லையா? அப்போ இந்த பதம் ஆனுஷங்கிகத்தை காட்டும் ரொம்ப தெளிவாக நம்ம பிரகிருத இடத்துக்கு வேண்டிய அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த கச்சா எண்ணெய் பியூரிஃபை பண்ணி எதுக்காக பண்றா? பெட்ரோல் எடுக்கிறதுக்காக பண்றா. எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து இந்த கிரீஸ் முதலியதான அந்த வஸ்துக்களும் வருது. ஆனா வஸ்துதா அது எதுக்காக அதை பியூரிஃபை பண்றா அப்படின்னு கேட்டால் பெட்ரோல் எடுக்கிறதுக்கு தான். அனுநிஷ்பன்னமா இருக்கு என்னது? மேற்கொண்டு வரக்கூடியதான அந்த கிரீஸோ இந்த மாதிரி வஸ்துக்கள் அனுநிஷ்பன்னம். இது ரொம்ப ஆப்டா இந்த இடத்துல சொல்லும். அது ரெண்டுத்துக்கும் இப்ப வித்தியாசம் புரிஞ்சுதான்? புரியுது. அதாவது ஒரு ஒரு ஒண்ணுத்த உண்டாக்கும் பொழுது இன்னொன்னு அதுவா உண்டாருது, நமக்கு செகண்டரியா ஒண்ணு உண்டாருதுன்னா அது அனுநிஷ்பன்னம்னும், ஏற்கனவே இருக்கிறது ஆனுஷங்கிகம், நமக்கு தேவையில்லாதது ஆனுஷங்கிகம்னு சொல்லிக்கலாம். தேவையில்லாதுன்னு இல்ல, நம்மளுடைய லட்சியமா அது இல்ல. நம்ம வேற ஏதோ ஒண்ணு போனோம், அது கூடவே இது வருது அப்படின்னு. ஆனா அது சித்தமா இருக்கிறதுனால அனுநிஷ்பன்னம்னு சொல்ல முடியாது, ஆனுஷங்கிகம்னு சொல்லணும். சொல்றது அனுஷங்கிகம்னு சொல்றோம், அனுநிஷ்பன்னம்னு சொல்றது இல்ல. நிஷ்பன்ன பதம் உற்பத்தி பதத்தை அங்க உபயோகப்படுத்துறது இல்ல. ஓகே புரிஞ்சிடுச்சு. அதுதான். இப்ப பாருங்க, இந்த ஆமிக்ஷா ஸ்தலத்துல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு கேட்டால் விகல்பகா கிடையாது. அதாவது தத்தே பயசி தத்யாசா வைஸ்வதேவி, இந்த வைஸ்வதேவி யாகத்துல ஆமிக்ஷாவும் திரவியம் வாஜனமும் திரவியம் அப்படின்னு விகல்பமா எடுத்துக்கிறது இல்லை. ஏன் எடுத்துக்கிறது இல்லைன்னு கேட்டால் இந்த ரெண்டு திரவியத்துல ஒரு திரவியம் பிரபல திரவியமா இருக்கு. எந்த திரவியம்? ஆமிக்ஷா திரவியம். ஏன் அதற்கு பிராபல்யம் அப்படின்னு கேட்டால் உற்பத்தி சிஷ்டத்வா, உற்பத்தி வாக்கியே ஏவ தஸ்ய விதிஹி வர்த்ததே, சஹா சிஷ்டஹ உபதிஷ்டஹ இதி கிருத்வா தஸ்யைவ பிராபல்யம். இப்படி தானே சொன்னோம் இல்லையா அங்க? அத போல இங்கேயும் பாருங்க, அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி இருக்கு? பும்ஸ்துவம் உற்பத்தி கதமா இருக்கு. அக்னிஷோமியா பசுன்னு சொன்ன இடத்துலயே பும்ஸ்துவம் தெரிகிறது, உற்பத்தி சிஷ்டமா இருக்கு. சித்ரயாஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்படுகின்ற ஸ்திரீத்துவம் உற்பன்ன சிஷ்டமா இருக்கு. அப்போ அதனால என்ன தெரிகிறது? பும்ஸ்துவேனா ஸ்திரீத்துவம் அவருத்தியதே, பாதிக்கப்படுகிறது இல்லையா? இப்ப இதனால புரிஞ்சுது இல்லையா? பும்ஸ்துவம் பாதிக்கிறது. பும்ஸ்துவத்தினால சித்ரயாஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்படுகின்ற ஸ்திரீத்துவம் பாதிக்கிறது. பும்ஸ்துவம் உற்பத்தி சிஷ்டமா இருக்கு, பிரபலமா இருக்கு. அதாவது ஸ்தானத்துல இருக்கு, வாஜின ஸ்தானத்துல ஸ்திரீத்துவம் இருக்கு. சித்ரயாஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்படுகின்ற ஸ்திரீத்துவம் ஆமா வாஜின திரவியமா இருக்கு, அதனுடைய ஸ்தானத்துல இருக்கு. புரிஞ்சது இல்லையா? ஒரு விஷயம் ஆச்சு. அதனால இங்க ஒரு சின்ன கேட்கலாமண்ணா. ஏன்னா உற்பத்தி சிஷ்டம்னு நீங்க உற்பத்தி வாக்கியத்தை வச்சு சொல்லும் பொழுது அக்னிசோமியத்தினால பும்ஸ்துவம் வந்து அந்த ஆமிக்ஷா ஸ்தானத்துல இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க வாஜிபியா அதாவது வாஜினத்தோட ஸ்தானத்துல வந்து ஸ்திரீத்துவம் இருக்குன்னா இதுவும் வேற ஒரு உற்பத்தி வாக்கியத்துல சித்திரைய பசுகாமகாங்கிற வாக்கியத்தினால உற்பத்தி சிஷ்டமா இருக்கு, அப்படி சொல்ல முடியாது. உற்பத்தி சிஷ்டம்னு நாம எப்போ சொல்லுவோம் தெரியுமா? கர்மாவினுடைய உற்பத்தி எந்த வாக்கியத்துல சொல்றதோ அந்த வாக்கியத்தை தான் நம்ம உற்பத்தி வாக்கியம்னு சொல்றோம். திரவியோத்பத்திங்கிறது இல்ல. வஸ்துதா திரவியோத்பத்தி வாக்கியம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சித்தமான திரவியத்தை தான் விநியோகிக்குமே தவிர்த்து திரவிய உற்பத்தி எந்த வாக்கியம் சொல்லாது. தத்னாஜுஹோதிங்கிற வாக்கியம் ததியினுடைய உற்பத்தியை சொல்லாது, உற்பன்னமான திரவியத்தை இங்க விதிக்கிறது, அங்கமாக விதிக்கிறது. அப்போ உற்பத்தி சிஷ்டம்னு நம்ம எதை சொல்லுவோம்? உற்பத்தி வாக்கியத்திலேயே சொல்லப்பட்டதான திரவியம் உற்பத்தி சிஷ்டம்னு சொல்லுவோம். எப்படி இந்த ஆமிக்ஷா ஸ்தலத்துல நம்ம அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஆமிக்ஷா திரவியம் எங்க சொல்லப்பட்டிருக்கு? உற்பத்தி வாக்கியத்திலேயே இருக்கு. யதா ஆக்னேயோ ஓஷ்டா கபாலோமா வாஸ்யாயாஞ்ச பௌர்ணமா அஸ்யாஞ்சாச்சுதோ பவதிங்கிறது இது ஆக்னேயத்தினுடைய உற்பத்தி வாக்கியம். இந்த வாக்கியத்திலேயே புரோடாச திரவியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது எப்பேற்பட்டது? உற்பத்தி சிஷ்டமான திரவியம். உற்பத்தி வாக்கியத்திலே கர்மோத்பத்தி வாக்கியத்திலேயே அந்த திரவியம் சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம்.
இல்லையா? இப்ப பாருங்க, தத்னா ஜுஹோதி பயசா ஜுஹோதி, இந்த ரெண்டு வாக்கியத்தினாலையும் சொல்லப்படுகின்ற திரவியம் ரெண்டுமே உற்பத்தி சிஷ்டமா இல்ல ரெண்டுமே உற்பன்ன சிஷ்டமா? இது ரெண்டுமே உற்பன்ன சிஷ்டம். ஏன்னா அது ஏற்கனவே கர்மோத்தேசமா ஆயிடுத்து, கர்மா பிராப்தி ஆயிடுச்சு. அதனாலதான் நம்ம இதுல ஒரு திரவியம் தான் எடுத்துக்கணும், ததியை தான் எடுத்துக்கணும், பயச எடுத்துக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. விகல்பகான்னு சொல்லிடுறோம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் சம பலம் தான் இருக்கு. ஒண்ணு பிரபலம் ஒண்ணு துர்பலம்ங்கிறது இல்ல. ஆனா ஆதிஷா வாஜன திரவிய ஸ்தலத்துல ஒண்ணு பிரபலம், ரெண்டுமே ஒரே இல்ல ஒண்ணு பிரபலம் உற்பத்தி சட்டமா இருக்கக்கூடிய ஆமிக்ஷா பிரபலமாவும் வாஜினம்ங்கிறது துர்பலமாவும் இருக்கு. துர்பலம் அதே மாதிரி ஸ்தலம் தான் இதுவும். இப்போ இல்லையா? அப்படிங்க பசுகாமங்கிறது தனி கர்மா இல்லையா? அது இன்னும் முடிவாகல. இப்போதைக்கு பூர்வபக்ஷி சொன்னதை கண்டனம் பண்ணிட்டு இருக்கான். பூர்வபக்ஷி என்ன சொன்னா, அக்னிஷோமியா பசு அப்படிங்கிற அந்த வாக்கியத்தினா சொல்லப்பட்ட அக்னிஷோமிய பசுவை உத்தேசிச்சு சித்ரயாஜேத வாக்கியத்துல சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் விதிக்கப்படுறதுன்னு சொன்னான். ஓ சரி சரி, ஓகே ஓகே. அப்போ கண்டனம் பண்றான், அப்படி சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா உற்பத்தி சிஷ்டமான பும்ஸ்தமே அங்க இருக்கும் பொழுது சித்ரயாஜேதங்கிற இந்த வாக்கியத்தினால எப்படி ஸ்திரீத்துவத்தை விதிக்க முடியும்? முடியாது. ஓகே. இப்போ என்ன ஆச்சு? சித்ரயாஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால ஸ்திரீத்துவ விதானம் ந சம்பவத்தின்னு கண்டிச்சுட்டார் சித்தாந்தி. புரிஞ்சுட்டா? சித்தாந்தி இப்ப பூர்வபக்ஷத்துல இருக்கக்கூடியதான ஒரு தோஷத்தை கண்டிச்சிருக்கார். இப்ப அடுத்தாப்புல ஒண்ணு பூர்வபக்ஷம் என்ன சொல்லுவான், சரி வேண்டாம், பும்ஸ்துவம் உற்பத்தி சிஷ்டமா இருக்கு, அதனால அப்படி எடுத்துப்போம், ஸ்திரீத்துவம் இந்த வாக்கியத்தினால விதிக்க முடியாது, ஆனா சித்திரத்துவ குணத்தை விதிக்க முடியுமா இல்லையா? அதாவது முடியும். உற்பத்தி சிஷ்டமான பசு திரவியத்தை அனுவாதம் பண்ணி இந்த வாக்கியத்தினால சித்திரத்துவங்கிற குணகா விதிக்கப்படுறது, இது சொல்லலாமே, இதுல தோஷம் இல்லையே அப்படின்னு கேட்பான் இல்லையா? அதுக்கு அடுத்த பதில் சொல்ல பாருங்க. கிருஷ்ணசாரங்கா அக்னிஷோமீயா இது விசேஷ விஹிதேன ஸ்வசந்நிதி படிதேன ச கிருஷ்ணசாரங்கவரணேன அவருத்தே சித்திரத்வஸ்ய அனாரபியாதீதேன சாமானிய சாஸ்திரேன விதான அனுபபத்தேஷ்ச. என்ன சொல்றாரு சித்தாந்தி? இப்ப பாருங்க, இந்த இடத்துல சித்ரயாஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால ஸ்திரீத்துவம் விதிக்க முடியாது. அக்னிஷோமிய பசுவை உத்தேசிச்சு அந்த பசு திரவியத்தை உத்தேசிச்சு, பசு யாகா இல்ல பசு திரவியத்தை உத்தேசிச்சு ஸ்திரீத்துவம் விதிக்க முடியாதுன்னு சொன்னார். என்ன காரணம் சொன்னார்? உற்பத்தி சிஷ்டமான பும்ஸ்துவம் இருக்கிறதுனால. அத போல சித்ரயாஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால சித்திரத்துவம் விதிக்க முடியாது. ஏன்பா விதிக்க முடியாது அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, அதே பிரகரணத்துல அக்னிஷோமிய பசு யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியத்தினுடைய அருகிலேயே ஒரு வாக்கியம் இருக்கு, கிருஷ்ணசாரங்கா அக்னிஷோமியா பசு அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, கிருஷ்ணசாரங்கா. இப்ப பாருங்க, இந்த வாக்கியத்தினால நமக்கு என்ன தெரியறது? கிருஷ்ண வர்ணகா தெரியறது. அக்னிஷோமிய யாகத்துல திரவியமா பிரகிருதி திரவியமாக இருக்கக்கூடிய பசுவினுடைய வர்ணகா கிருஷ்ணஹான்னு தெரியறதா இல்லையா? கிருஷ்ணசாரங்கா அக்னிஷோமியா அப்படி அக்னிஷோமிய பசுன்னு சொன்னதுனால தெரியறது. இப்போ நம்ம இன்னொரு கேள்வி கேட்டுக்கணும். உற்பத்தி சிஷ்டமாக பும்ஸ்துவம் இருந்தது, அதனால அந்த இடத்துல நம்ம ஸ்திரீத்துவத்தை விதிக்க முடியல. துர்பலமான உற்பன்ன சிஷ்டமான ஸ்திரீத்துவம் அங்க நம்மளால நிவேசம் பண்ண முடியல ஸ்திரீத்துவத்தை. சரியா? அது ரொம்ப சரியான விஷயமா இருக்கு. ஆனா இப்போ இங்க பாருங்க, இந்த கிருஷ்ணசாரங்கா அப்படிங்கிற வாக்கியமோ அல்லது சித்ரயாஜேத பசுகாமஹா, இப்ப ரெண்டு வாக்கியம் நம்ம கையில இருக்கு. கிருஷ்ணசாரங்கா அக்னிஷோமியா பசுன்னு ஒரு வாக்கியம், சித்ரயாஜேத பசுகாமஹான்னு இன்னொரு வாக்கியம். இந்த சித்ரயாஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால சித்திரத்துவ குணகா விதிக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பூர்வபக்ஷி. சித்தாந்தி கிருஷ்ணசாரங்கிற வாக்கியத்தினால கிருஷ்ணவரணகா விதிக்கப்படுறதுன்னு சொல்றான். ரெண்டு வாக்கியம் தனித்தனியா இருக்கு. இந்த ரெண்டு வாக்கியமுமே உற்பன்ன சிஷ்டமாக திரவியத்தை விதிக்கிறதா இல்ல உற்பத்தி சிஷ்டமாக திரவியத்தை விதிக்கிறது? உற்பன்ன சிஷ்டமாக தான் விதிக்கிறது.
ரெண்டுமே உற்பன்ன சிஷ்டமா தான் இருக்கிறது. அப்போ இங்க பாதிக்கிறதுக்கு ஒன்னும் ஒரு காரணம் சொல்ல முடியல. பும்ஸ்துவம் எப்படி பிரபலமாக இருந்ததோ அத போல இங்க கிருஷ்ண வர்ணஹா அப்படிங்கிறது கிடைச்சதே அது ஒண்ணும் பிரபலமான திரவியமா இல்ல, பிரபலமான குணகாவா இல்ல. புரிஞ்சதா? இப்போ கேள்வி புரிஞ்சதா எல்லாருக்கும்? புரியுதுண்ணா. நீங்க எதை சொல்ல வரையில புரியுறது இல்லையா? இப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? இப்ப பாருங்க, சந்நிதி பட்டிதமா இதுதான் பதில் சொல்ல போறா. இந்த கிருஷ்ணசாரங்கா அக்னிஷோமியா அப்படிங்கிறதான இந்த வாக்கியமானது அக்னிஷோமிய யாகத்தினுடைய சந்நிதியில அந்த பிரகரணத்திலே படிக்கப்பட்டிருக்கு. இந்த சித்திரயாஜித பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியம் எப்பேற்பட்ட வாக்கியம்? பிரகரணகதமான வாக்கியமா இல்ல அனாரபியாதீதமான வாக்கியமா? அனாரபியாதீதமான வாக்கியம். வசுதா இது வேற ஒரு பிரகரணத்தை படிக்கப்பட்டு இருந்தது. அத பூர்வபக்ஷி என்ன பண்ணிட்டான், அந்த பிரகரணத்திலிருந்து எடுத்துட்டு இந்த அக்னிஷோமிய பிரகரணத்துல போய் நுழைச்சான். நுழைக்கும் பொழுது எப்படி நுழைச்சான்? பிரகரணகதமான வாக்கியமா நுழைக்கல, இது அனாரபியாதீதமா ஆயிடுத்து. இது இருந்த பிரகரணத்திலிருந்து இதை எடுத்துட்டா இது என்ன ஆயிடுத்து? அனாரபியாதீதமா ஆயிடுத்து. அனாரபியாதீதானாம் பிரகிருதோ ஏவ நிவேஷகான்னு நியாயத்தை வச்சுண்டு அக்னிஷோமிய பசு யாகத்துல கொண்டு சேர்த்தான். அப்போ இந்த வாக்கியம் எப்பேற்பட்ட வாக்கியம் கேட்டா அனாரபியாதீத வாக்கியமா இருக்கு. அப்ப பாருங்க, அனாரபியாதீத வாக்கியத்தினால சொல்லப்படுகின்ற ஒரு குணகா, பிரகரணகதமான வாக்கியத்தினால சொல்லப்படுகின்ற இன்னொரு குணகா. இந்த ரெண்டு குணத்துல எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் பிரகரணகத வாக்கியத்தினால சொல்லப்படுகின்ற குணத்தை தான் எடுத்துக்கணும். அதுதான் பிரபலம். ஏன்னு கேட்டா அனாரபியாதீத வாக்கியத்துக்கு இந்த இடத்தை விட்டாலும் வேற ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல அதற்கு நிவேஷகா கிடைக்கும். அந்த வாக்கியத்தினால சொல்லப்படுகின்ற குணத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நிவேஷகா கிடைக்கும். ஆனா பிரகரணத்திலேயே இருக்கக்கூடியதான வாக்கியத்துக்கு இந்த இடத்தை விட்டா வேற ஒரு இடங்கள்லாம் கிடைக்காது. ஏன்னா இந்த பிரகரணத்துல அது வேலை செஞ்சாகணும், வேற பிரகரணத்துக்கு போக முடியாது. புரியுறதா? அப்போ என்னாச்சு? பிரகரணகதமான வாக்கியத்தினால சொல்லப்பட்ட கிருஷ்ண வர்ணத்தினால சித்திரவர்ணா பாத்தியதே. அப்ப என்ன அடுத்து? சித்ரயா அஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால ரெண்டு சொல்ல முடியும்னு ஆச்சு பூர்வபக்ஷி அபிப்பிராயப்படி. ஒண்ணு ஸ்திரீத்துவம் விதிக்கலாம், அல்ல ஸ்திரீத்துவமோ அல்லது சித்திரத்துவ குணமோ சொன்னா ஸ்திரீத்துவம் விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ சித்திரத்துவம் விதிக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. பங்கியை பாருங்க. கிருஷ்ணசாரங்கா அக்னிஷோமியா இதி விசேஷ விஹிதேன ஸ்வசந்நிதி படிதேன ச கிருஷ்ணசாரங்க வர்ணேன அவருத்தே சித்திரத்வஸ்ய அனாரபியாதீதேன சாமானிய சாஸ்திரேன விதான அனுபவத்தேஷ்ச. இந்த சாமானிய சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரம் அப்படின்னு ரெண்டு பதங்களை இங்க உபயோகப்படுத்திருக்கார். என்ன அர்த்தம் இதுக்கு? இந்த அனாரபியாதீதமான சாஸ்திரம் சாமானிய சாஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். அது எல்லா இடத்துலயும் பிரகிருத்தில எல்லா இடத்துலயும் போறதுக்கு அதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரகிருதி யாகத்துல ஏதாவது ஒரு யாகத்தை உத்தேசிச்சு தன் வாக்கியத்தினால சொல்லப்படுகின்ற அதாவது அந்த சித்திரத்துவமோ ஸ்திரீத்துவமோ இதை விதிக்க முடியும். அதனால இது சாமானிய சாஸ்திரம். விசேஷ சாஸ்திரம்னா என்னது? தத் பிரகரணகதம். அந்த பிரகரணத்தை மட்டும்தான் அது வேலை செய்யும். எப்படி நம்ம பதே ஜுஹோதி ஆகவனியே ஜுஹோதின்னு ரெண்டு சாஸ்திரத்தை வச்சு பார்த்தோம். இதுல ஆகவனியே ஜுஹோதிங்கிறது சாமானிய சாஸ்திரம். எல்லா ஹோமத்தை உத்தேசிச்சு ஆகவனியத்தை அதிகரணமாக விதிக்கிறது. ஆனா பதே ஜுஹோதிங்கிற வாக்கியம் அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஹோம விசேஷத்துலதான் அந்த ஸ்தானத்தை விதிக்கிறதுங்கிறதுனால அது விசேஷ சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அத போல இதுவும். இவர் இன்னொரு உதாரணம் காமிக்கிற கிரந்தக்காரர், பாஞ்சதஷ்யாவருத்த இவ சாப்ததஷ்ய விதானம். இந்த விஷயத்த நம்ம பார்த்திருக்கோம். அதாவது சாமிதேன்யா அப்படின்னு உண்டு. அக்னி சமிந்தனார்த்த ரிச்சா, சமிந்தனார்த்தாக ரிச்சா சாமிதேன்யா. இதுல பிரகிருதி யாகத்துல தர்ஷபூர்ண மாசாதிகள்ல பஞ்சதச சாமிதேனீஹி அனுப்ரூயாத் அப்படின்னு இருக்கு. அதாவது பாஞ்சதஷ்யம் விகிதம். சரியா? இது எங்க? பிரகிருத்தியில தர்ஷபூர்ண மாச பிரகரணத்துல இருக்கக்கூடிய வாக்கியம் இது. அப்போ இந்த ரிக்கு கத சங்கியா பிரகிருத்தியில எத்தனைன்னு தெரியறது? பாஞ்சதசம் தெரியறது, 15ன்னு தெரியறது இல்லையா?
இதே அனாரபியாதீதமான வாக்கியம் ஒண்ணு, சப்ததச சாமிதேனீர் அனுப்ரூயாத் அப்படிங்கிற வாக்கியம் ஒண்ணு இருக்கு. இந்த வாக்கியத்தினால அந்த சாமிதேனி ரிக்குல இருக்கக்கூடிய சங்கியா சாப்ததஷ்யம் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த அனாரபியாதீதமான வாக்கியத்தினால சாப்ததஷ்யம் சொல்லப்பட்டதே, இது எங்க போய் சேரும் அப்படின்னு கேள்வி கேட்டால், முதல்ல நம்ம இந்த நியாயத்தை கொண்டு வந்துக்கணும். அனாரபியாதீதானாம் பிரகிருதிகாமித்துவம், அனாரபியாதீத விகிதானாம் பிரகிருதிகாமித்துவம்னு வச்சுண்டு இந்த த்விருக்தத்துவ தோஷம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால பிரகிருத்தில கொண்டு சேர்ப்போம். பிரகிருத்தில சேர்த்தா எங்க கொண்டு சேர்க்கிறது? ஏன்னா பிரகிருத்தியா இருக்கக்கூடிய தர்ஷபூர்ண மாசத்துல பாஞ்சதர்ஷம் ஏற்கனவே இருக்கு. அதுவும் எப்படி இருக்காது? விசேஷமாக அந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டதா இருக்கு. அப்போ அந்த இடத்துல இந்த சாப்ததர்ஷத்தை சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விகிருத்தில போய் சேர்க்கிறோம். அந்த விகிருத்திலையும் பிரகிருத்திலிருந்து வரக்கூடிய பாஞ்சதர்ஷம் வருமே அப்படின்னு கேள்வி கேட்டு, ஆமாம் சரிதான், விகிருத்தியில எங்க சாப்ததர்ஷம் விதிக்கப்பட்டிருக்கோ அதோட இதுக்கு உபசம்ஹாரம் பண்ணி மித்ரவிந்தாதிஷு அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பார்த்திருப்போம், முன்னாடி இந்த விஷயம் வந்திருக்கு. அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணோம், விகிருத்தியில இந்த சாப்ததர்ஷத்தை, அதுவும் எந்த விகிருத்தியில சாப்ததர்ஷம் விசேஷமாக விதிக்கப்பட்டதோ உபதிஷ்டமாக வந்ததோ அந்த இடத்துல இதுக்கு உபசம்ஹாரம்னு வச்சு நாம நிர்ணயம் பண்ணி கொடுத்தோம். இப்போ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த அம்சத்தை திருஷ்டாந்தமா எடுத்துக்கணும்னு கேட்டால், தர்ஷபூர்ண மாசத்துல பாஞ்சதர்ஷம் ஏற்கனவே இருக்கிறதுனால அனாரபியாதீதமான விதியினால சொல்லப்பட்ட சாப்ததர்ஷமானது பிரகிருதியில வராது அப்படின்னு சொன்னோம், பாதத்தை சொன்னோம். பாஞ்சதர்ஷத்தினால அனாரபியாதீத விகித சாப்ததர்ஷத்திற்கு பாதகான்னு சொன்னோம். இது ஞாபகம் இருக்கா இந்த விஷயம்? அத போல இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், பிரகிருத்தியில சந்நிதியில படிக்கப்பட்டதான கிருஷ்ணசாரங்கங்கிற அந்த வாக்கியத்தினால கிடைச்ச கிருஷ்ண வர்ணத்தினால அதை வச்சுண்டு அனாரபியாதீத வாக்கியத்தினால கிடைக்க பெற்றதான சித்திரத்துவத்திற்கு பாதகா சொல்றோம். ரொம்ப அழகான ஒரு உதாரணம், திருஷ்டாந்தம் கரெக்டா எக்ஸாக்டா இருக்கு. இந்த ரெண்டுத்தும் புரிஞ்சுதான் உதாரணம், அதாவது திருஷ்டாந்த, அதுவும் நம்ம பிரகிருத ஸ்தலத்துல எப்படியா சமன்வயா, இந்த ரெண்டும் நல்லா புரிஞ்சிருக்கா? அத மாபூத் அக்னிஷோமீய பஷ்வானுவாதேன சித்திரத்துவ ஸ்திரீத்துவ விதானம். இப்ப பூர்வபக்ஷிய ஒத்துண்டா, என்ன ஒத்துண்டா? கரெக்ட் தான், நீங்க சொல்றது சித்தாந்தி சொல்றது சரிதான். இந்த இடத்துல அக்னிஷோமிய பசுவை உத்தேசிச்சு சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் இந்த ரெண்டும் விதிக்க முடியாது, ரெண்டுத்துல ஒன்னத்தையும் விதிக்க முடியாது அப்படின்னு ஆச்சு. இது சரிதான். அத மாபூத் அக்னிஷோமிய பஷ்வனுவாதேனா சித்திரத்துவ ஸ்திரீத்துவ விதானம். அப்ப என்ன பண்ணலாம்? சாரஸ்வதி மேஷி இது வாக்கிய விஹித யாகாங்க மேஷனுவாதேன து குணவிதானம் சியாத். இப்ப நம்ம பிரசங்காத்து இந்த பாஞ்சதர்ஷ சாப்ததர்ஷ விதியை விசாரிச்சோம் திருஷ்டாந்தம் சொல்லும் போது. அப்ப நான் இந்த ஒரு வார்த்தையை சொன்னேன், விகிருத்தியில எங்க சாப்ததர்ஷமானது உபதிஷ்டமாக இருக்கோ, அதாவது பிரகிருத்தியிலிருந்து பாஞ்சதர்ஷம் வர்றதுக்கு முன்னாடியே சாப்ததர்ஷமானது எந்த இடத்துல விகிருத்தில சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்துல இந்த உபசம்ஹாரம் பண்றோம், அனாரபியாதீதமான சாப்ததர்ஷத்தை உபசம்ஹாரம் பண்றோம்னு சொன்னேன். இந்த அம்சத்தை நம்ம நல்ல நினைவு வச்சுக்கணும். அத போல ஒரு இடத்தை காமிக்கிறார். ஒரு யாகா, மேஷி யாகா, அதாவது ஸ்திரீ பசு, ஸ்திரீத்துவ விசிஷ்ட பசு. அந்த யாகத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் என்னது? சாரஸ்வதி மேஷி இப்படிங்கிற வாக்கியத்தினால கிடைக்கக்கூடியது. இப்போ இது விகிருதி யாகா தான். பிரகிருத்தியிலிருந்து பும் பசு வர்றதுக்கு முன்னாடி இங்கேயே உபதிஷ்டமா இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஔதும்பரோ யூபோபவதி அப்படிங்கிற வாக்கியமானது விகிருத்தியில விசேஷமாக படிக்கப்பட்டதுனால பிரகிருத்தியிலிருந்து உதும்பரத்துவம் வர்றதுக்கு முன்னாடியே, இந்த காதிரத்துவம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஔதும்பரத்துவம் சேர்றது. ஏன்னா இது உபதிஷ்டமா இருக்கிறதுனால பிரகிருத்தியிலிருந்து அந்த காதிரத்துவம் அதிதேசம் ஆகாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அத போல இங்கேயும் சாரஸ்வதி மேஷி அப்படிங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட யாகத்துல ஸ்திரீத்துவ விசிஷ்ட பசு இருக்கு இல்லையா? ஏன்னா அங்க உற்பத்தி வாக்கியத்துல ஸ்திரீத்துவ விசிஷ்ட பசுன்னு தெரியறதுனால சாரஸ்வதி மேஷி வாக்கிய விகித
யாகாங்க மேஷனுவாதேன தூ குணவிதானம் சியாத். அதுவும் எந்த மாதிரியான குணம்? சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் அப்படின்னு ரெண்டு குணகாவும் விதிக்கணுமா, அல்லது சித்திரத்துவம் மட்டும் விதிக்கிறதுன்னு சொன்னா போதுமா? சித்திரத்துவம் மட்டும் விதிக்கிறதுன்னு சொன்னா போதும். ஏன்னா ஸ்திரீத்துவம் அங்கே தெரிகிறது, நமக்கு சொதகா தெரிகிறது. இன்னொரு இங்க ஒரு சுலபம் லாகவம் என்னன்னு கேட்டால், சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் ரெண்டும் விதிக்கப்படுறதாக சொன்னால் வாக்கியபேத தோஷா வந்துடும். பிராப்த திரவியோத்தேசேன பசுரூப பிரகிருதி திரவியோத்தேசேன சித்திரத்துவ ஸ்திரீத்துவ விதானே வாக்கியபேதாவத்தி. இப்ப நமக்கு அந்த ஒரு கிளேஷகாவும் இல்லை. ஏன்னா ஸ்திரீத்துவம் ஏற்கனவே தெரிஞ்சு போயாடுத்து. அதனால சித்திரத்துவம் அது மட்டும் விதிச்சா போதும். அப்ப இந்த சித்திரையா விஜயத்த பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால என்ன விதிக்கப்படுறதுன்னு கேட்டால், இந்த சாரஸ்வதி மேஷிங்கிற வாக்கியத்தினால கிடைக்கப்பட்டதான பசுவை உத்தேசிச்சு கேவல சித்திரத்துவ விதானம். இது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப சௌகரியமா இருக்கு இந்த பக்ஷா. பாருங்க, சாரஸ்வதி மேஷி இது வாக்கிய விஹித யாகாங்க மேஷனுவாதேன து குணவிதானம் ஸ்யாத் சித்ரயா இதி ஸ்திரீகாரக அனுவாதேன சித்திரத்வமாத்திர விதானாத். பாருங்க அடுத்தது, நச்ச பிராகிருத்தேன கிருஷ்ணசாரங்கேன வர்ணேன நைராகாங்ஷாத் ந சித்திரத்துவ விதானம் யுக்தம் இது வாச்சியம். அதாவது இப்ப பாருங்க, பிரகிருத்தியிலிருந்து இந்த சாரஸ்வதி மேஷிங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட கர்மாவிற்கு திரவியத்துக்குண்டான ஸ்திரீத்துவம் அந்த தர்மஹா வராது. ஏன்னா இங்கேயே பும்ஸ்துவம் வராது. ஏன்னா இங்கே ஸ்திரீத்துவம் விதிக்கப்பட்டிருக்கிறதுனால. புரியுறதா? இது பிரகிருத்தியிலிருந்து அக்னிசோமிய பசுதானே பசு யாகத்துக்கு பிரகிருதி. அந்த யாகத்திலிருந்து சாரஸ்வதி மேஷிங்கிற வாக்கிய விகித கர்மாவிற்கு பும்ஸ்துவம் அதிதேசம் ஆகுமா இல்லையா? அப்படி அதிதேசம் ஆகும் பொழுது இங்க ஸ்திரீத்துவம் விதிக்கப்பட்டிருக்கிறதுனால பும்ஸ்துவம் வராது, ஒத்துக்கிறோம். அதே மாதிரி பிரகிருத்திலிருந்து கிருஷ்ணவரணா இருக்கு இல்லையா? அந்த கிருஷ்ணவரணகாவும் அதிதேசம் ஆகி வருமா வராதா? கிருஷ்ணவரணா வரணும் தானே. அப்போ அப்படி வருமா இருந்தா இப்ப இந்த வாக்கியத்தினால பூர்வபக்ஷி என்ன சொன்னா? சித்திரத்துவம் விதிக்கப்படுறதுன்னு சொன்னா இல்லையா? அது பாதிக்குமா இல்லையா? கேள்வி புரிஞ்சுட்டா? அப்படின்னு கேள்வி கேட்கறான். அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டா, பாதிக்காது. ஏன்னா பும்ஸ்தம் இங்க வரவே வராது. இந்த இடத்துல உபதிஷ்டமாக இருப்பதுனால சித்திரத்துவம் இந்த வாக்கியத்தினால விசேஷமாக சொல்லப்படுவதனால என்ன ஆயிடுத்து? பிரகிருத்தியிலிருந்து கிருஷ்ணவரணா அதிதேசம் ஆகாது. பதில் புரிஞ்சுட்டா? இப்போ எந்த வாக்கியத்தினால உபதிஷ்டம் வருது? இந்த வாக்கியம் தான். இப்போ நம்ம சித்ரயா நான் இந்த பதில் சொல்லிடுறேன். நிதீஸ்வரன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இந்த சித்ரயா ஜெயத பசுகாமஹா அப்படிங்கிறது இப்போ விசேஷ சாஸ்திரமா எடுத்து இல்லையா? அதாவது விசேஷ சாஸ்திரம் என்னது? விகிருத்தியில சித்திரத்துவத்தை விதிக்கிறதாக இருக்கு இல்லையா? அதனால என்ன ஆகும்? பிரகிருத்திலிருந்து வர வேண்டியதான பும்ஸ்தம் வராது. பும்ஸ்தங்கிறேன் கிருஷ்ணவரணா வராது. எப்படி? இப்ப பாருங்க, பிரகிருத்திலிருந்து பும்ஸ்தம் ஏன் வராதுன்னு சொன்னோம்? விகிருத்தியில சாரஸ்வதி மேஷின்னு உபதிஷ்டமா இருக்கிறதுனால, ஸ்திரீத்துவம் இருக்கிறதுனால உபதிஷ்டமாகவே பும்ஸ்தம் வரல. அதே மாதிரிதான் இந்த சித்ரயாஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியம் இங்க சித்திரத்துவத்தை நேரடியா விதிச்சதுனால பிரகிருத்திலிருந்து கிருஷ்ணவரணா வரல. சரியா அர்த்தா? இப்போ சரி. இவரெல்லாம் புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சிருக்கேன். ராகவன் உன்னுடைய கேள்வி புரிஞ்சிருக்குதா? இத கேட்க வந்தேன். இல்ல நான் இதான் கேட்க வந்தேன். அதாவது நடுவுல கட்டா எடுத்து அதனால சித்திரையா ஜெயத்தேங்கிறதுனாலதான் அது பாதிச்சு எடுத்தாங்கிறது கேட்க நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப புரிஞ்சது இல்லையா? சரி, இப்ப பாருங்க கேள்வி நான் முதல்ல வாசிக்கிறேன். நச்ச பிராகிருத்தேன கிருஷ்ணசாரங்கவரணேன நைராகாங்க்ஷ்யாத், அதாவது விகிருத்தேஹே நைராகாங்க்ஷ்யாத் ந சித்திரத்துவ விதானம் யுக்தம் இதி வாச்சியம். நச்ச வாச்சியம். ஏன்? உபதிஷ்டேன சித்திரத்வேன அதிதிஷ்டஸ்ய வர்ணாந்தரஸ்ய கிருஷ்ணவர்ணஸ்ய பாதோபபத்தேஹே. இது வரையில் பூர்வபக்ஷா. இது சித்தாந்தா இல்ல, இதுவும் பூர்வபக்ஷா தான். சித்தாந்தி
ஏற்கனவே சொன்ன பூர்வபக்ஷத்தை கண்டிச்சதுக்கு அப்புறம் பூர்வபக்ஷி இன்னொரு ஒரு அபிப்பிராயத்தை சொன்னா அந்த அபிப்பிராயம் இதோட முடிகிறது. பாதோபத்தே இதுவரை இதெல்லாம் ரொம்ப நல்லா சரியா இருக்கு இல்லையா? பூர்வபக்ஷி இப்ப ரெண்டாவதா சொன்னானே அத மாபூத்துன்னு ஆரம்பிச்சு ரொம்ப சரியா இருக்கு. வாக்கிய பேத தோஷாவும் இல்ல, உற்பத்தி சிஷ்டத்தினால இங்க பாதமும் இல்ல, ரொம்ப சரியா இருக்கு. ஆனா இதுவும் கண்டிக்கத்தக்கதுதான். அதை மேற்கொண்டு எப்படி கண்டிக்கிறா பாருங்க. இது சேத் மைவம் ஏவம் வக்தும் ந சக்கியதே குதஹ நஹி சித்ரயா இத்யேகேன பதேன ஸ்திரீகாரகஸ்ய உத்தேஷः ஸ்திரீ சித்ரத்வஸ்ய ச விதானம் சம்பவதி. இப்ப பாருங்க, சித்ரயா அஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்துக்கு கடைசியில என்ன அர்த்தம் பண்ணி கொடுத்தான் பூர்வபக்ஷி? சாரஸ்வதி மேஷி அப்படிங்கிறதான வாக்கியத்தினால சொல்லப்பட்ட பசுவை எடுத்துண்டு அந்த பசுல அதுவும் ஸ்திரீத்துவ விசிஷ்டமான பசுவை எடுத்துண்டு சித்ரா குணஹா விதியத்தைன்னு சொன்னான். சரியா? இது நல்லா புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்கணும். பாருங்க, நான் ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்லிட்டு இங்க வரேன். தத்னா ஜுஹோத்தின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ததியானது விதிக்கப்படுறது, குணமாக விதிக்கப்படுறது. எதை உத்தேசிச்சு விதிக்கப்படுறது தெரியுமா? அக்னிஹோத்ர சரி, அந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை உத்தேசிச்சுன்னு சொன்னா அதை உத்தேசியமாக இங்க சொல்லக்கூடிய பதம் எது? அதாவது அந்த அந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை அனுவாதம் பண்ணணும். அது அனுவாதம் பண்ணிதானே. சொல்லுங்க. ஜுஹோதிங்கிற பதம், ஜுஹோதிங்கிற பதம், ஹூ தாத்து தான் இங்க ஹோமத்தை சொல்லுகின்றதான பதம், அனுவாதகமா இருக்கு. சரியா? அனூத்ய ஹோமம் அனூத்ய தத்னா இதி பதேன ததி விதியதே. சரிதானே? இது சரியா இருக்கு இல்லையா? இப்போ அத போல பிரகிருத ஸ்தலத்துல ஸ்திரீத்துவ விசிஷ்டமான அந்த காரகத்தை உத்தேசிச்சு சித்ரயாஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தை சித்ரா பதத்தினால குணஹா விதிக்கணும். இதுதானே சரியா இருக்கு இல்லையா? இப்போ அதே மாதிரி கொண்டு வரதா இருந்தால், இப்போ நான் இந்த இடத்த கேள்வி கேட்கிறேன். இந்த இடத்துல அந்த பசுவை அனுவாதம் பண்ணக்கூடிய பதம் இது. சித்ரயா அப்படிங்கிற யஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்துல அந்த திரவியத்தை, பசு திரவியத்தை அனுவாதம் பண்ணக்கூடிய பதம் எது? நாஸ்தி இல்ல, இருக்கு இருக்கு. சித்ரயா அப்படிங்கறத நம்ம ரெண்டு அம்சமா பிரிச்சுப்போம். சித்திரத்துவம் ஒண்ணு, கா பிரத்யா இருக்கு இல்லையா? ஸ்திரீ பிரத்யா அங்க இருக்கு இல்லையா? அந்த ஸ்திரீ பிரத்யா தான் ஸ்திரீத்துவ விசிஷ்ட காரகத்தை சொல்றது, பசுவை சொல்றது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ என்ன ஆச்சு பாருங்க, திருத்தீயா விபக்தி பிரத்யா தான். இப்போ நீங்க பாருங்க, ஒரே பதம் தான் சித்ரயா அப்படிங்கிறது, ஒரே பதம். எப்படி நமக்கு தெரியுது? வியாக்கரண சாஸ்திரத்தை படி வச்சு நம்ம இங்க பார்க்கணும். நையாயிக சாஸ்திரத்தையோ அல்லது நியாய சாஸ்திரத்தையோ இல்ல மீமாம்ச சாஸ்திரத்தையோ அர்த்தவத் பதம் அப்படின்னு வச்சு பார்க்க கூடாது. சுப்திங்கந்தம் பதம் அப்படின்னு வச்சுன்னு பார்க்கணும். சுபந்தம் வா திங்கந்தம் வா பதசந்தியம் சியாதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதை வச்சு நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தால் இப்போ சித்ரயா அப்படிங்கிறது ஒரு பதம் தானே, சுபந்தமா இருக்கக்கூடிய ஒரு பதம் தானே. இந்த ஒரு பதத்துல ஒரு அம்சம் உத்தேசத்தை சொல்றது, ஒரு அம்சம் விதேயத்தை சொல்றது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதான ஒரு சூழ்நிலை. நம்ம பூர்வபக்ஷி எப்படின்னு பாருங்க, சித்ரையால அந்த பிரத்யா உத்தேசத்தை சொல்றது. சரியா? இந்த சித்ர பதம் இருக்கு, சித்ரா பதம், அந்த பதம் விதேயத்தை சொல்றது, சித்திரத்துவ குணத்தை தானே விதிக்கிறது அது. அப்போ ஒரே பதத்துல ஒரு அம்சம் உத்தேசத்தையும் இன்னொரு ஒரு அம்சம் விதேயத்தையும் சொல்றதாக இருக்கிறது. இப்படி இருந்தால் அங்க வரக்கூடிய தோஷத்துக்கு என்ன பேரு தெரியுமா? ஏக பிரசரதா பங்கா. ஏக பிரசரதா பங்கா அப்படின்னு அர்த்தம், ஒரே பதத்துக்கே நாம ரெண்டு விதமான பிரிவு ஏற்படுத்துறோம். இந்த ரெண்டு பதம் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை சொல்லதா இருக்கணும், அதை பிரிச்சு நாம ரெண்டு அர்த்தத்தை சொல்லதா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணினா ஒரு பதம் ஒரு அர்த்தத்தை சொல்றதுக்காக வந்தது, அதை ரெண்டா பிரிச்சு ரெண்டு அர்த்தத்தை சொல்லதா இருந்தால் அங்க ஏற்படுகின்ற தோஷத்துக்கு என்ன பேரு? ஏக பிரசரதா பங்கா. அப்படின்னா என்ன பாருங்க,
ஒரு அர்த்தத்தை சொல்றதுக்காக வந்ததா, ஒரு தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்க வந்ததா, அதை நம்ம உடைச்சுடுறோம். ரெண்டு அர்த்தமா சொல்லிக்கிறோம். இந்த பங்கஹான்னா உடைக்கிறோம்னு அர்த்தம் வச்சுப்போமே. இப்ப புரிஞ்சுதா அந்த தோஷா என்னன்னு? ஏக பிரசரதா பங்கஹான்னா புரிஞ்சுது. இதே நம்ம திருஷ்டாந்தமா சொல்லணும். சொல்லு. தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல பாருங்க, நம்ம அப்படி சொல்றதே இல்ல. ததிபதம் விதேயத்தை சொல்றது, ஹூ தாத்துஹு உத்தேசத்தை சொல்றது. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? எல்லா இடத்துலயுமே உத்தேச சமர்ப்பக பதம் பின்னமா இருக்கும், விதேய சமர்ப்பக பதம் பின்னமா இருக்கும். ஒரே பதம் ரெண்டுத்தையும் சொல்லாது. அதாவது ஒரே பதத்தை ஒரு அம்சம் உத்தேசத்தையும் ஒரு அம்சம் விதேயத்தையும் சொல்றதுங்கிறது கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுதான். இப்ப பூர்வபக்ஷி சொன்ன கடைசியில ஒரு பட்சம் சொன்னானே, அதுல எல்லாம் சரியா இருக்கு. ஆனா இந்த ஒரு தோஷா வருது. சரியா பாருங்க. நஹி சித்ரா இத்யேகேன பதேன ஸ்திரீகாரகஸ்ய உத்தேசः சித்ரத்வஸ்ய ச விதானம் சம்பவதி. நஹி சம்பவதி. அப்படி பண்ண என்னாடும்? ஏக பிரசரதா பங்க லக்ஷண வாக்கிய பேதா பத்தே. எங்கேயும் பாருங்க வாக்கிய பேதகான்னு தான் சொல்லிட்டு இருக்கா. எல்லா இடத்துலயும் வாக்கிய பேதகான்னு சொல்லுவா. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துக்கோம்? உத்தேசியானேக பிரயுக்த வாக்கிய பேதா, விதேயானேக பிரயுக்த வாக்கிய பேதா. போன கிளாஸ்ல நம்ம கடைசியில என்ன பார்த்தோம்? கௌரவ லட்சணா வாக்கிய பேதான்னு பார்த்தோம். இப்போ நாலாவதா ஒண்ணு சேர்றது ஏக பிரசரதா பங்கா வாக்கிய பேதா. இது நாலாவது இப்போ நம்ம படிச்சதுல. புரிஞ்சது? அது இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். எல்லா இடத்தையும் வாக்கிய பேதான்னு போட்டுடுவா. 4 விதமான வாக்கிய பேதா இங்க இருக்கு. இத நாம மனசை வச்சுக்கணும். உத்தேஷ்ய விதேய பாவஸ்ய அநேக பத சாத்தியத்துவாத். இந்த உத்தேசம் அப்படிங்கிறது வேற பதத்தினாலையும் விதேயங்கிறது வேற பதத்தினாலையும் சொல்ல வேண்டியது. அப்போ அநேக பதத்தினால சொல்ல வேண்டியதாக இந்த உத்தேசம் விதேயம் இருக்கு, ஒரே பதத்தினால சொல்ல வேண்டியதாக அல்ல. அதான் சொல்றார், உத்தேஷ்ய விதேய பாவஸ்ய அநேக பத சாத்தியத்துவாத் அதையேவ வஷட்கர்த்து பிரதம பக்ஷः இத்யத்ர விசிஷ்ட பக்ஷண விதிஹி நது பக்ஷணானுவாதேன பிராதம்ய விதிஹி இத்யுக்தம் திருத்தீயே. ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிறார். வஷட்கர்த்து பிரதம பக்ஷः, வஷட்கார நிமித்தத்தை கொண்டு பிராதம்ய விசிஷ்ட பக்ஷணம் விதியதே அப்படின்னு இந்த இடத்த வாக்கியார்த்தா. அப்படின்னு என்னது? வஷட்காரன் சொல்றாரு இல்லையா, ஹோதாவோ அல்லது ஹோத்து கணத்திற்கு கூட யாரோ ஒருத்தர் வஷட்காரத்தை சொல்றாரு வச்சுப்போம். அந்த வஷட்காரத்தை சொல்றதை நிமித்தமாக வைத்துக்கொண்டு அவருக்கு பக்ஷா விதிக்கப்பட்டிருக்கு, சோம பக்ஷா விதிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் முதன்மையான பக்ஷணம் அவருக்கு, ஏன்னா அவர் வஷட்கர்த்தாவா இருக்கிறதுனால. இப்போ இந்த இடத்துல அவருக்கு முதன்மையான பக்ஷணம் அப்படின்னு கொடுக்கப்படுறது இல்லையா, அதற்கு நிமித்தம் எது, காரணம் எதுன்னா வஷட்கர்த்திருவம். இதுதான் நிமித்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, பிரதம பக்ஷான்னு ஒரு பதம். அதனால இந்த இடத்துல பக்ஷத்தை உத்தேசிச்சு பிராதம்யம் விதியதே அப்படின்னு சொல்ல முடியாது. பிரதம பக்ஷான்னு ஒரே பதம். அதனால இந்த இடத்துல எப்படி சொல்றா தெரியுமா? பிராதம்ய விசிஷ்ட பக்ஷணம் விதியதே. இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல சின்ன கேள்வி கேட்கிறேன். நம்ம ஏற்கனவே இந்த ஷட்விதி பிரகாரங்கள்லாம் பார்த்திருக்கோம். அதை மனசுல வச்சு நீங்க இப்போ பதில் சொல்லி பாருங்க. பிராதம்ய விசிஷ்ட பக்ஷணம் விதீயதே அப்படின்னு விசிஷ்ட விதி ஒத்துக்கிறது லாகவமா, அல்லது பக்ஷணத்தை உத்தேசிச்சு பிராதம்யம் விதீயதே அப்படிங்கிறதான இந்த திருத்தீய விதி பிரகார தத்னா ஜுஹோதி அப்படிங்கிறது லாகவமா? எது லாகவம்? விசிஷ்ட விதின்னா எத்தனாவது பிரகாரா வரும்? 5வது பிரகாரம். சமீச்சீனம், 5வது பிரகாரா. இதே பக்ஷோத்தேசேன பிராதம்யம் விதீயதே அப்படின்னு சொன்னா இது எத்தனாவது பிரகாரா வரும்? நானே இப்ப சொல்லிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, 3வது விதி பிரகாரா வரும். அப்போ இந்த ரெண்டுத்துல எது லகுபூதம்? 3வது பிரகாரம். 3வது தானே. அப்போ அதுதானே எடுத்துக்கணும். ஆனா சித்தாந்தி மெனக்கட்டு எப்படி சொல்லலாம் தெரியுமோ? பிராதம்ய விசிஷ்ட பக்ஷணம் விதியத்தைன்னு சொல்லுங்கோ, விசிஷ்ட விதியை ஒத்துக்கோங்கோ அப்படிங்கிறார். என்ன இது அநியாயமா இருக்கு, சித்தாந்தி இப்படி சொல்லாமா அப்படின்னு கேட்டால் இங்க வேற வழி இல்லை.
ஒருவேளை நீங்க திருத்தீய விதி பிரகாரம் கிடைக்கும்னு ஒரு லாகவத்தை பார்த்து இந்த இடத்துல பக்ஷத்தை உத்தேசிச்சு பிராதமியம் விதீயத்தை அப்படின்னு சொன்னா ஏகப்பிரசரதா பங்க தோஷா வந்துடும். ஏன்னா இது ஒரே பதத்துல பக்ஷ பதம் உத்தேசத்தை சொல்றது, பிராதமிய பதம் விதேயத்தை சொல்றது, இப்படின்னு ஆயிடும். இப்படி வந்தால் என்ன ஆயிடும்? ஏகப்பிரசரதா பங்க ஆபத்தி வருமா இல்லையா? அதனாலதான் சித்தாந்தி என்ன பண்ணிட்டான், குருபூதமான பிரகாரகாவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதை ஒத்துக்கணும்? பிராதமிய விசிஷ்ட பக்ஷணம் விதீயத்தேன்னு விசிஷ்ட விதியை ஒத்துக்கணும். இல்லைன்னா அது வாக்கிய தோஷா வந்துடும். ஏகப்பிரசரதா பங்க ஆபத்தி. புரிஞ்சுதா இது? புரியுது. அந்த இடத்துல அப்படி அர்த்த நிர்ணயம் பண்ணி கொடுத்தா இல்லையா, அதே போலதான் இங்கேயும். இப்போ இந்த இடத்துல என்ன எடுத்து சித்திரையாங்கிற இடத்துல ஸ்திரீத்துவ அந்த பிரத்யத்தினால அந்த திரவியத்தை பசு திரவியத்தை உத்தேசிச்சு அல்லது ஸ்திரீத்துவ விசிஷ்ட காரகத்தை உத்தேசிச்சு சித்திரத்துவம் விதியத்தை அப்படின்னு சொன்னா ஏகப்பிரசரதா பங்க தோஷா வந்துடும். அதையேவ வஷட்கர்த்து பிரதம பக்ஷா இத்யத்ர விசிஷ்ட பக்ஷ விதிஹி அங்கீகிருதः நது பக்ஷணானுவாதேன பிராதமிய விதிஹி இத்யுக்தம் திருத்தீயாத்தியாயே ஏவம் உக்தம். பங்கியர்த்தா நல்லா புரிஞ்சுதா? அது மேஷனுவாதேன சித்திரத்துவ விதானே இன்னொரு தோஷா பூர்வபக்ஷி சொன்ன அந்த அபிப்பிராயத்துல ஒரு இன்னொரு தோஷா இருக்கு. என்ன தெரியுமோ? இப்ப சித்திரையா அப்படிங்கிற பதத்தினால சித்திரத்துவம் விதிக்கப்படுறதுன்னு சொல்லிட்டேன், சரி ஒத்துக்கிறேன். அந்த பசு பதம் என்ன பண்றது? சித்திரையா ஏது பசுகாமகாங்கிறதுல பசுகாம பதம் இருக்கே, அதுக்கு இப்போ என்ன அர்த்தம் இருக்கு? ஒண்ணும் இல்லை, வியர்த்தமா இருக்கு. அதுதான் சொல்றார், மேஷனுவாதேன சித்திரத்துவ விதானே பலபத ஆனர்த்தக்யாபத்தேஷ்ச. சரியா? சரி. உபய விதானேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? பல பதத்துக்கு ஆனர்த்தக்கியம் வேண்டாம், பலமும் விதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னா என்ன இடம்? சித்திரத்துவ குணப்படுறது. பல சம்பந்தாபி விதீயத்தை இது கிருத்வா விதேயானேக பிரயுக்த வாக்கிய பேதாபத்தி. அப்போ இந்த பட்சமும் சரியில்லைன்னு ஆயிடுது. சரி, இப்படி இது மட்டுமே இந்த வாக்கியத்துல இவ்வளவு தோஷா இருக்கு. இன்னொன்னு அபேட்சிதமான அர்த்தா கிடைக்காத போயிடுறது. இப்ப பாருங்க, ததி மது கிருத்தமாபோதானாக உதகம் தண்டுலா தத் சம்சிருஷ்டம் பிராஜாபத்தியம்ங்கிற வாக்கியத்தினால ஒரு கர்மா விதிக்கப்பட்டது. அந்த கர்மாவிற்கு இந்த சித்ராங்கிற பதம் நாமதேயமா இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த கர்மாவை உத்தேசிச்சு சித்திரையாஜேத பசுகாமகாங்கிற வாக்கியத்துல பல சம்பந்தா விதியத்தைன்னு சொல்ல முடியும். எப்படி சோமேன யஜேதாங்கிற வாக்கியத்தினால கர்மோத்பத்தி கிடைச்ச அந்த கர்மாவை சொல்லி ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்துல பல சம்பந்தா விதிக்கப்பட்டது. அத போல ததிமது கிருத்தமாபோதானாங்கிற இந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட கர்மாவுக்கு சித்ரான்னு பெயர் அப்படின்னு ஒத்துண்டா என்ன ஆகும் தெரியுமா? சித்திரையாயஜேத பசுகாமகா அப்படிங்கிற வாக்கியத்தினால அந்த சித்ராபதம் கர்மநாமதேயம், அந்த கர்மாவை உத்தேசிச்சு பல சம்பந்தா விதிக்கப்படுறது அப்படின்னு ஆகும். புரியுறதா? இது பல சம்பந்த விதாயகமா ஆயிடும். அப்போ என்ன ஆச்சு? அந்த ததிமது கிருத்தமாபோதானாங்கிற கர்மாவுக்கு என்ன பலன்னு தெரிய வரும். இதுதான் சித்தாந்தத்தை சொல்ல போறான். ஆனா பூர்வபக்ஷி மெனக்கட்டு இங்க வேற இடத்த கொண்டு வந்துட்டான். இப்போ வாக்கியபேத தோஷகாவும் வந்துருது. எதுல? சித்திரையாஜேத பசுகாமகான்னு. அது மட்டும் இல்லாத இந்த ததிமது கிருத்தமாபோதானாக அப்படிங்கிற கர்மாவுக்கு என்ன பலன்னு தெரியல. ஏன்னா இந்த வாக்கியம் பூர்வபக்ஷி மதப்படி இந்த வாக்கியம் பல சித்ராங்கிற பதம் கர்மநாமதேயம் இல்லை, அவன் சித்திரத்துவ குணத்தை விதிக்கிறதாக வந்திருக்குன்னு தான் சொல்லியிருந்தான். அப்போ இந்த வாக்கியம் பல சமர்ப்பகமா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கர்மாவில என்ன அர்த்தம்? பிரகிருத யாகசிய பிரகிருத யாகான்னு இது ததிமது கிருத்தமாபோதானாக அங்கதானே இந்த வாக்கியம் இருந்தது. வஸ்துதா அங்கிருந்துதானே மெனக்கட்டு பூர்வபக்ஷி அந்த பிரகரணத்துல இருந்து பிச்சு எடுத்துன்னு வந்தான். இதே வாக்கியம் அதே பிரகரணத்துல இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அது அந்த கர்மாவினுடைய பலத்தை சொல்லியிருக்கும். புரியுதா இது எப்படின்னு? சித்திரத்துவ குணத்தை எடுத்துட்டு சித்திரையாக நானாவித திரவியத்தினால பசுகாமத்தை எடுத்துக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்குமா? அப்படி இல்ல. அந்த சித்தாந்தம் என்ன சொல்லிடுறேன். இப்ப இந்த ததிமது கிருத்தம் ஆபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினாலதானே கர்மா விதிக்கப்பட்டது. அந்த கர்மாவில நானா விதமான திரவியங்கள் இருக்கா இல்லையா? சித்திர திரவியங்கள் இருக்கா இல்லையா?
அதனால அந்த கர்மாவுக்கு சித்ரான்னே பெயர். சித்ரானே பேரு. அப்போ அடுத்த கேள்வி வரும், சித்திரங்கிற அந்த சித்திரத்துவம் இங்க ஒத்து வர்றது நானாவித திரவியம் இருக்கிறதுனால அது என்ன சித்ரான்னு ஸ்ரீலிங்கத்துல நிர்தேசா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? புரியுறதா? ஆமா. சித்திரங்கிற அம்சம் ஒத்து வருது நானா திரவியம் இருக்கிறதுனால, நானாவித திரவியம் இருக்கிறதுனால. ஆனா ஸ்திரீத்துவம் எப்படி ஒத்து போறது அப்படின்னு கேட்டால், அந்த ததி மதுகிருதமா அப்போதானாக அப்படிங்கறதுனால விதிக்கப்பட்ட கர்மா இருக்கே, அந்த கர்மா இஷ்டி. இஷ்டிங்கிற பதம் ஸ்ரீலிங்கமா இருக்கு. அதனாலதான் இங்க சித்ரையான்னு ஸ்ரீலிங்கத்தை. அப்போ சித்திரத்துவம் அப்படிங்கிற அந்த பதம் எதை நிமித்தமா வச்சு வந்திருக்கு? நானாவிதமான திரவியத்தை நிமித்தமா வச்சு வந்திருக்கு. ஸ்திரீத்துவம் ஏன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அது இஷ்டியாக இருப்பதனால. அப்போ என்ன ஆச்சு? இந்த சித்ரயா அப்படிங்கிற சித்ரா பதம் ததி மதுகிருதமாபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட கர்மாவுக்கு பெயர் அப்படின்னு நல்லா அழகா ஒத்து போறதா இல்லையா? இது சித்தாந்தத்துல சொல்லப்படுகின்ற விஷயம். இப்ப ஆனா பூர்வபக்ஷி இதை ஒத்துக்கல இல்லையா? அவன் என்ன பண்ணா, அந்த பிரகரணத்திலிருந்தே வாக்கியத்தை பிச்சு எடுத்துன்னு போயிட்டு வேற இடத்த வச்சுட்டான். வேற இடத்த வச்சானே சரி, அங்கேயாவது ஒத்து வருதான்னு கேட்டா அங்கேயும் வாக்கிய பேர தோஷங்கள் வருது, ஏக பிரசரதாபங்க தோஷா வருது, இவ்வளவு தோஷங்கள் வருது. சரி வந்தாலும் அங்க ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டா பிரயோஜனமும் இல்லை. பிரகிருதத்திலையும் பிரயோஜனம் இல்லை. பிரகிருதத்துல பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். இந்த ததிமதுகிருதமாபோதானாகங்கிற வாக்கியத்துக்கு பக்கத்துல இதை வச்சுண்டு அதே பிரகரணத்துல இருக்கிறதுனால அந்த கர்மாவுக்கு பல சம்பந்தத்தை விதிக்கிறதுன்னு சொன்னா அந்த கர்மாவினுடைய ஆகாங்கையாவது பூர்த்தி அடையும். புரியுது? எல்லாருக்கும் புரிஞ்சுக்கா? இது பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியம் பல சமர்ப்பகமா இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும்னு கேட்டா, ததிமதுகிருதமாபோதானாங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட கர்மாவுக்கு பலாகாங்காவது பூர்த்தி அடையும். இப்ப அதுவும் கெட்டு போச்சு பூர்வபக்ஷ மதத்துல. புரியுறதா? அதுதான் இங்க சொல்றா, பிரகிருதஸ்ய யாகஸ்ய பலாகாங்காயாக அனிவிருத்தேக. நிவர்த்தியே ஆகல. ஏன்னா அது அப்படியே நிக்கிறது. எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேக்குறது. கிம் பாவையேத் அப்படின்னு. இந்த வாக்கியம் அங்க இருந்தாலாவது பல சம்பந்தத்தை சொல்றது, அந்த ஆகாங்ஷா நிவர்த்தி ஆறுதுன்னு சொல்லலாம் பூர்வபக்ஷில. அதுவும் இல்ல. சரி, விஸ்வஜின்யாயேன பலகல்பனே கௌரவம். அதாவது பலத்தை சொல்றதுக்கு இப்ப அங்க வாக்கியம் இல்லை இல்லையா? ததி மதுகிருதமாபோதானாக பூர்வபக்ஷி மதப்படி அந்த இடத்துல இந்த வாக்கியம் இல்லவே இல்லை. இது நல்லா மனசை வாங்கிக்கணும். பூர்வபக்ஷி மதப்படி ததி மதுகிருதமாபோதானாக அப்படிங்கிற பிரகரணத்தை இப்போ இந்த வாக்கியம் இல்லை. சித்ரயாஜித பசுகாமஹங்கிற வாக்கியம் இல்லை. அதனால அந்த கர்மாவுக்கு என்ன பலன்னு தெரியலையே. நம்மளே விஸ்வதி நியாயத்தை கொண்டு பலத்தை கல்பிக்கலாமா? விஸ்வதி நியாய தெரியும் தானே. எங்க பலன் சொல்லப்படலையோ அந்த இடத்துல ஒரு பலத்தை கல்பிக்கணும். அது எந்த மாதிரியான பலத்தை கல்பிக்கிறது? புத்திர பசு போன்ற பலத்தை கல்பிக்கலாமான்னு கேட்டா அது எல்லாருக்கும் பிடிச்சதா இருக்காது. அதாவது யாருக்கு நிறைய புத்திரர்கள் இருக்காலோ அவருக்கு புத்திர வேண்டி இருக்காது. யாருக்கு பசுக்கள் நிறைய இருக்கோ அவளுக்கு பசு வேண்டியது இருக்காது. அப்போ சர்வான் பிரத்தி அவிசிஷ்டத்துவாது, எல்லாருக்கும் பொதுவா பிடிக்கக்கூடியதா எது இருக்குன்னா ஸ்வர்கா. அது யாரும் வேண்டாம் சொல்ல மாட்டான். அப்போ சர்வான் பிரத்தி அவிசிஷ்டத்துவாத் ஸ்வர்கா பலத்வேன கல்பியதே. இந்த இப்படி கல்பனை பண்றோம் இல்லையா? இதை சொல்லி கொடுத்த அதிகரணத்துலதான் விஸ்வதி நியாயான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு அதிகரணத்தை இந்த நியாயத்தை சொல்லி கொடுத்தா சர்வான் பிரத்தி அவிசிஷ்டத்துவாதுன்னு, அதனால விஸ்வதி நியாயான்னு அதுக்கு பெயர். அப்ப அந்த விஸ்வதி நியாயத்தை வச்சுட்டு பார்த்தால் ததி மது கிருதமாபோதானாக அப்படிங்கிற இடத்துல என்ன பலனா கல்பிக்க வேண்டியது வரும்? ஸ்வர்கா. ஆனா இதெல்லாம் கௌரவம். நேரடியா நமக்கு வாக்கியத்துல இருந்தே கிடைக்கும் பொழுது அந்த வாக்கியத்தை எனக்கு வேண்டாம் வேற இடத்துக்கு கொண்டு போறேன்னு கொண்டு போயிட்டு இங்க உட்காந்து நியாயத்தை வச்சுன்னு பல கல்பனா பண்றது என்னது? இது கௌரவம் தானே. அதுதான் சொல்லி கொடுக்குறான். விஸ்வதி நியாயேன பல கல்பனே கௌரவம். அப்புறம் ததி மது இத்தியாதி உற்பத்தி வாக்கியேன ஏதஸ்ய அதிகார வாக்கியஸ்ய பிரதிபன்ன ஏகவாக்கியதா பாதேன வாக்கியபேத பிரசங்காச்ச. இன்னொன்னு பாருங்க, சித்தாந்தி மதப்படி பார்த்தால் இந்த ததி மது கிருதமாபோதானாக அதற்கும் இந்த சித்ரயாயஜேத பசுகாமஹங்கிற வாக்கியத்துக்கும் ஏக வாக்கியதா இருக்கு. அப்படின்னு அர்த்தம் ஏக விஷயத்துவம் இருக்கு. அந்த ததிமது கிருதமாபோதானாகங்கிற வாக்கியத்தினால கர்மா விதிக்கப்பட்டது. அந்த கர்மாவை அனுவாதம் பண்ணி இந்த இடத்துல பல சம்பந்தம் விதிக்கப்படுது. அப்போ ரெண்டுத்துக்கும் ஏக வாக்கியத்தா இருக்கு. ஒரு விஷயத்துக்காக ரெண்டு வாக்கியம் வந்ததா இருக்கு.
இல்லையா? இப்படி ஏக வாக்கியத்தா இருந்ததை மெனக்கட்டு உடைச்சு இந்த வாக்கியத்தை வேற பிரகரணத்துக்கு கொண்டு போனான். அப்ப இந்த இடத்துல ஏக வாக்கியத்தா கிடைச்சத என்ன பண்ணிட்டாத இந்த ஏக வாக்கியதா பங்கத்தை பண்ணிட்டான் பூர்வபக்ஷி. புரியுறதா இது? புரியுது. அதுதான் சொல்ல பாருங்க. ததி மது இத்தியாதி உற்பத்தி வாக்கியேனா ஏதஸ்ய சித்ரயாஜேத இது வாக்கியஸ்ய அதிகார வாக்கியஸ்ய பிரதிபன்ன ஏகவாக்கியதா பாதேன. பிரதிபன்னா ஞாத, நமக்கு ஏகவாக்கியதா பளிச்சுன்னு தெரிஞ்சது ரெண்டுத்துக்கும். அத பாதேன பாதிச்சு வாக்கியபேத பிரசங்காச்ச ஒரு வாக்கியபேதத்தையும் உண்டாக்கிட்டா யாரு? பூர்வபக்ஷி. சித்ரா சப்தஸ்ய தூ, இப்போ இவ்வளவு பண்ணிருக்கான் இல்லையா பூர்வபக்ஷி, ஏதாவது பிரயோஜனம் கிடைச்சதோ? ஒன்னும் கிடைக்கல, வாக்கியபேதம் தான் மிச்சம். இதே சித்தாந்தி சொல்றபடி சித்ராபதம் கர்மநாமதேயம் அப்படின்னு வச்சிருந்தால் என்ன ஆயிடும் பாருங்க. சித்ரா சப்தஸ்ய தூ கர்மநாமதேயத்வே பிரகிருதஸ்ய கர்மணஹா, அதாவது ததிமது கிருதமாப்போங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட கர்மாவுக்கு பலாகாங்க்ஷஸ்ய பல சம்பந்த மாத்திர கரணாத்து, அதாவது பலாகாங்ஷத்தோடு இருக்கக்கூடிய அந்த கர்மாவுக்கு பல சம்பந்தத்தை இந்த வாக்கியம் சொல்றது. இப்படின்னு வச்சிருந்தால் பல சம்பந்த மாத்திர கரணாத்து ந வாக்கிய பேதா, வாக்கிய பேதா வராது. இப்போ ஒரு விஷயத்தை தான் ரெண்டும் சொல்றது. அதாவது ததிமது கிருதமாப்போதானாங்கிற வாக்கியத்தினால எந்த கர்மா விதிக்கப்படுறதோ அதே கர்மாவிற்கு பல சம்பந்தம் சொல்லப்படுறது. அப்போ ரெண்டு வாக்கியமும் ஒரு விஷயத்தை கொண்டதா இருக்கு, ஒரு கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஏக வாக்கியதா வந்திருக்கா இல்லையா சித்தாந்தத்துல? அதுதான் சொல்றேன், பல சம்பந்த மாத்திர கரணாத்து ந வாக்கிய பேதா. அப்போ நமக்கு அடுத்த சந்தேகம் வரும், இங்க இருக்குப்பா ஸ்திரீத்துவம் ஏன் சித்திரத்துவம் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றான், பிரகிருதாயாக இஷ்டேஹே, அதாவது இந்த ததிமது கிருதம் ஆபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட இஷ்டிக்கு அநேக திரவியமாக கொண்டிருப்பதுனாலே பிரகிருதாயாக இஷ்டேஹே அநேக திரவிய கத்வேனா, நானாவித திரவிய கத்வம்னா திரவியத்தை கொண்டிருப்பதினால் சித்ரா சப்தஸ்ய தத்ர உபபத்தேஹே சித்திரத்துவம் உபபத்யதே. அதே மாதிரி இஷ்டித்வாத்து ஸ்திரீத்துவம் உபபத்யதே. தத் சித்தம் பிரகிருதஸ்தலே வாக்கியபேத பயாத் சித்ரா சப்தா கர்ம நாமதேயம் இதி. இந்த இடத்துல வாக்கியபேத பயத்தினால சித்ராபதம் குணசமர்ப்பகம் இல்ல கர்ம நாமதேயம் அப்படின்னு இதோட நமக்கு தெரிகிறது. இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருத கிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்கிருபாலேஷ மாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம். அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே